வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கேமல் பனானா ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக கேமல் பனானா ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, கேமல் பனானாங்கிறது வந்து ஒரு பசில் ப்ராப்ளம். ஸோ இப்போ ஒரு பசிலுக்கு ஏஐ வச்சு நம்மளால் சொல்யூஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னா, இதுக்கு ரிலவெண்ட்டான சிமிலர் கைண்ட் ஆஃப் ரியல் டைம் ப்ராப்ளத்துக்கும் நம்மளால் சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஸோ அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஏஐ வச்சு எப்படி பிளானிங் அண்ட் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் கொண்டு வர போகிறோம்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன, கேமல் பனானா ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நமக்கு வந்து ஒரு கேமல் இருக்குது, 3000 பனானாஸ் இருக்குது. இந்த 3000 பனானாஸையும் அந்த கேமலில் வச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். இதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, டாஸ்க் ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு கேமல் தான் இருக்குது, 3000 பனானாஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா, அது இருக்கிற அந்த பனானா இருக்கிற லொக்கேஷனுக்கும் மார்க்கெட்டுக்கும் 1000 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 1000 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணி இருக்கிற மார்க்கெட்டுக்கு நம்ம கொண்டு போய் இந்த பனானாஸை சேர்த்த போகிறோம். ஆனால் இதில் நம்மளுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமலால் நம்மளுக்கு மொத்தம் இருக்கிற 3000 பனானாஸையும் அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1000 பனானா தான். ஸோ அந்த கேமல் 1000 பனானாஸ் மட்டும்தான் ஒரு டைமில் எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு டைம் 1000 பனானாஸ் எடுத்துகிட்டு அதால் மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு காஸ்ட் ஃபேக்டர் வைக்கிறாங்க. அந்த காஸ்ட் ஃபேக்டர் என்னென்னா, 1 கிலோமீட்டருக்கு ஒரு பனானாவை அந்த கேமல் சாப்பிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளமோட டிஸ்கிரிப்ஷன். நம்மக்கிட்ட 3000 பனானாஸ் இருக்குது, ஒரு கேமல் இருக்குது. அந்த கேமல் வந்து ப்ரெசண்ட்டாக பனானா இருக்கிற இடத்துக்கும் மார்க்கெட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். அந்த மார்க்கெட்டுக்குரிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸு. நம்ம கேமல் வந்து ஒரு பனானா 1 கிலோமீட்டருக்கு சாப்பிடும். ஓகே, அதே மாதிரி கேமலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா, அதால் ஒரு டைமில் 1000 பனானாஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டே போக முடியும். ஸோ இதுதான் சிச்சுவேஷன். இப்போ இதுக்கு நம்மளால் சொல்யூஷன் கொண்டு வர முடியுமா? அப்போ எத்தனை பனானாஸை வந்து டு த மேக்ஸிமம் அதால் வந்து, ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு ஒரு பனானா அதை சாப்பிட்றோம். அப்போ வந்து நம்மளுக்கு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்குள்ளார எவ்வளோ நம்மளால் வந்து சேஃபாக பனானாஸை கொண்டு போய் சேர்த்த முடியும்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த 3000 அப்படியே நம்மளால் கொண்டு போய் சேர்த்த முடியாது. அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பனானாஸை வந்து அதால் கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே வந்து ஒரு சொல்யூஷனாக கொண்டு வர போகிறோம். அதனால தான் இது வந்து ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். ஸோ ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்னா நிறைய பாசிபிள் சொல்யூஷன் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு டு த பீக் பெஸ்ட் சொல்யூஷனை எடுக்கணும். அதுதான் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். ஓகே, ஆனால் இதில் வந்து நீங்கள் டைரக்ட் சொல்யூஷனை எதிர்பார்க்க முடியாது. டைரக்ட் சொல்யூஷனை என்ன, கேமலுக்கு ஃபஸ்ட்டு 1000 பனானாஸ் எடுத்து விட்றோம், அதை மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, 1 கிலோமீட்டருக்கு ஒரு பனானா சாப்பிட்டுச்சுன்னா கேமல் ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து அதோட டெஸ்டினேஷன் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளார 1000 பனானாஸையும் சாப்பிட்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டைரெக்டாக சொல்யூஷன் எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்ன பிளானிங் வச்சு ஒரு லாஜிக்கலாக நம்ம யோசித்து தான் இதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு செட் ஆஃப் லாஜிக்கல் சொல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதை எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம ப்ராப்ளமில் வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளால் அட் த டைமில் இருக்கிற எல்லா பனானாஸையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியாது. கேமலுக்கு வந்து ஒரு 1000 ஏற்றி விட்டு டைரெக்டாக வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பி விட்டோன்னா மொத்தத்தையும் சாப்பிட்றோம். அப்போ இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் எப்படி கொண்டு வரலான்னா, ஒரு பிரேக்காக வச்சு பண்ண போகிறோம். அதாவது 1 கிலோமீட்டர் மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்களேன். ஸோ 1 கிலோமீட்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 1 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு இந்த 1000 பனானாஸை நம்ம 3000 பனானாஸை மூவ் பண்ண போகிறோம். ஸோ 3000 பனானாஸை எப்படி மூவ் பண்ண முடியும்? டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் வச்சிட முடியுமா? வாய்ப்பு இல்லை. என்ன பிரச்சனையாகும்? ஸோ ஃபஸ்ட்டு 1000 பனானாஸை வந்து கேமல் இங்கேருந்து இதில் எடுத்துகிட்டு போகும். 1 கிலோமீட்டர் தாண்டி வரும். மறுபடியும் என்ன பண்ணணும்? அது ரிட்டர்ன் வரணும். மறுபடியும் என்ன பண்ணும்? அடுத்த 1000 பனானாஸை அது வந்து 1 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணி வைக்கும். அடுத்து திருப்பி ரிட்டர்ன் வரணும். மறுபடியும் இருக்கிற மீதி இருக்கிற 1000 பனானாஸையும் அது வந்து டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணும். 1 கிலோமீட்டர் தாண்டி வைக்கணும். ஓகே, ஸோ எதனால் இந்த மாதிரி பிட்டாக பண்ணுறோன்னா, அதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே, ஸோ 1 கிலோமீட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு இருக்கிற 3000 பனானாஸையும் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா, நம்ம வந்து ஷிஃப்டிங் எல்லாம் ஈஸி. ஏன்னா ஃபஸ்ட்டு போகுது, ஒரு 1000 பனானாவை எடுக்குது, டைரெக்டாக கொண்டு வந்து இங்கே வச்சிருது. மறுபடியும் ரிட்டர்ன் போகுது, மறுபடியும் ஒரு 1000 பனானாவை எடுக்குது, இங்கே 1 கிலோமீட்டர் தாண்டி வச்சுட்டு மறுபடியும் பேக் போகுது, மறுபடியும் அடுத்த 1000 பனானா எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. ஆனால் இங்கே 1 கிலோமீட்டருக்கு ஒரு பனானா அந்த கேமல் சாப்பிடும்.
அப்போ மொத்தம் வந்து இந்த 3000 பனானாவையும் இந்த 1 கிலோமீட்டர் தாண்டி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 5 பனானாஸ் தேவைப்படுது. இங்கே ஒரு பனானா சாப்பிடும், திருப்பி ரிட்டர்ன் வரப்போ ஒரு பனானா சாப்பிடும், மறுபடியும் இங்கே ஒரு பனானா, திருப்பி ரிட்டர்னுக்கு ஒரு பனானா, மறுபடியும் அடுத்ததுக்கு வந்து ஒரு பனானா. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்வேர்ட் 3000 எடுத்துகிட்டு வரத்துக்கும் திருப்பி 2 பேக் வந்துச்சு பார்த்தீங்களா, 2க்கும் வந்து நம்மளுக்கு மொத்தத்துக்கு 5 பனானா 1 கிலோமீட்டருக்கு அந்த கேமல் சாப்பிடும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி பனானா சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் பனானாஸும் ரெடியூஸ் ஆகும். 1 கிலோமீட்டருக்கு 5 பனானா குறையுதுன்னா இந்த 3000 பனானாஸுங்கிறது வந்து எப்போ 2000 பனானாஸாக குறையும்னு நீங்கள் ஒரு கால்குலேஷன் போடுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3000 பனானாஸ் இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு 5 பனானா அந்த கேமல் சாப்பிட போகுது. நமக்கு 2000 வந்ததுக்கப்புறம் க்ரைட்டீரியா வேறு மாதிரி மாறப்போகுது. அப்போ இதில் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 1000 பனானாஸ், அதாவது 3000 பனானாவில் 1000 பனானாஸ் சாப்பிட்ருச்சுன்னா 2000 பனானாவாக ஆகிடும். ஓகேயா? இப்போ இந்த 1000 பனானா சாப்பிட்றதுக்கு இந்த கேமல் சாப்பிட்றதுக்குள்ளார இந்த கேமல் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு மூவ் ஆகும்னு ஒரு கால்குலேஷன் போடலாம். ஓகே, ஸோ 1 கிலோமீட்டருக்கு 5 பனானா, அப்போ வந்து நம்மளுக்கு 1000 பனானா சாப்பிட்ணுன்னா அது எத்தனை கிலோமீட்டர் க்ராஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ 1000 பனானா சாப்பிட்றப்ப எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 5 போடலாம். ஓகே, டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் ஆகிறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த 3000 பனானாஸில் வந்து 2000 பனானாஸாக கன்வெர்ட் ஆகிடும். மீதி 1000 பனானா அந்த கேமல் சாப்பிட்றோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் வரப்போ 200 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் ஆகிறப்ப நம்மக்கிட்ட இந்த 3000 பனானாஸ் வந்து 2000 குறைஞ்சிரும், மீதி 1000 கேமல் சாப்பிட்றோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து எதுக்காக இந்த 2000 பார்க்குறோன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே 1000 பனானாஸ் தான். அப்போ 1000 பனானாஸ்னால் நம்மளுக்கு எத்தனை டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் தேவைப்படும்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 1000 பனானாவை கொண்டு போய் டெஸ்டினேஷனில் வைக்கும். 1 கிலோமீட்டருக்கே கணக்கு வைங்களேன். மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் அடுத்த 1000 பனானாவை எடுத்துகிட்டு போய் வைக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பனானாஸ் இட் கன்சியூம்ட் அது வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா மொத்தமே வந்து முதல்ல 1000 பனானாவை கொண்டு போய் வைக்கணும், திருப்பி ரிட்டர்ன் வரும், அடுத்த 1000 பனானாவை கொண்டு போய் வைக்கும். அப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி 1000 பனானாவை அது சாப்பிட்டதுனால நம்மளுக்கு பெண்டிங்கே 2000 பனானாஸ் தான் இருக்கும். அப்போ அந்த 2000 பனானாஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 ட்ரிப்ஸ் தான் தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா 3000க்கு 5 ட்ரிப்ஸ் தேவைப்பட்டுச்சு, ஆனால் இங்கே வந்து 3 ட்ரிப்ஸ் தான் தேவைப்படும். அப்போ 3 ட்ரிப்ஸ் தான் தேவைப்படும் அப்படிங்கிறப்போ நம்ம இதுக்கு வந்து இப்போ அடுத்தது வந்து இது திரும்பவும் மறுபடியும் வந்து நம்மளுக்கு 1000 பனானாஸாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் மூவ் ஆகுங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பர் கிலோமீட்டருக்கு அது 3 பனானா தான் சாப்பிட போகுது. அப்போ பர் கிலோமீட்டருக்கு 3 பனானா தான் சாப்பிட போகுதுன்னா அடுத்த 1000 பனானா சாப்பிட்றதுக்குள்ளார எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் மூவ் ஆகும்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அடுத்த 1000 கிலோமீட்டர்ஸ் மூவ் ஆகிறதுக்குள்ளார அது பர் கிலோமீட்டருக்கு 3 பனானா சாப்பிட்டுச்சுன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அது மூவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 333.33 கிலோமீட்டர்ஸ் வந்து மூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு 200 கிலோமீட்டர்ஸ் தான் க்ராஸ் ஆச்சு, ஏன்னா அது 1 கிலோமீட்டருக்கு 5 பனானா சாப்பிட்டுச்சு. பட் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே 2000 பனானா தான். அப்போ 2000 பனானா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 3 ட்ரிப் போதும். ஃபஸ்ட்டு ஒரு 1000, திருப்பி வந்துட்டு அடுத்து ஒரு 1000. அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பனானா தான் சாப்பிட முடியும். அப்போ 3 பனானா தான் சாப்பிட போதுங்கிறப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸும் அதிகமாக நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த அடுத்து இந்த 2000 பனானாஸ்லேருந்து ஒரு 1000 பனானா சாப்பிட்றப்போ அது வந்து 33.33 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டோம்? நம்மளுக்கு வந்து 533.33 கிலோமீட்டர்ஸ் நம்ம க்ராஸ் ஆகிறப்ப நம்மக்கிட்ட வந்து 1000 பனானாஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ 1000 பனானாஸ் மட்டும்தான் இருந்தால் லாஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன? இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1000 பனானாஸ் தான் இருக்குது. அப்போ 1000 பனானாஸ் மட்டும் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரே ட்ரிப்பில் போய் டெஸ்டினேஷனில் ரீச் பண்ணிடலாமா? அப்போ வந்து நம்மளுக்கு எதுவும் டூ அண்ட் ஃப்ரோ தேவைப்படாது, கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு இதோட பெண்டிங் பார்த்தீங்கன்னா மீதி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம க்ராஸ் பண்ண வேண்டியிருக்கு? ஆல்ரெடி வந்து நம்ம க்ராஸ் பண்ண டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 533.33 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி ரீச் பண்ணியாச்சு.
நம்மளுக்கு டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர். இந்த 1000 கிலோமீட்டரில் ஆல்ரெடி 533.33 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. மீதி பெண்டிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 466.66 கிலோமீட்டர்ஸ் தான் பெண்டிங் இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ பனானாஸ் இருக்குது? 1000 பனானாஸ் இருக்குது. அப்போ 1000 பனானாஸ் இருக்கிறப்போ நம்ம பெண்டிங் இவ்வளோ தான் போக போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு மொத்தம் வந்து எவ்வளோ பனானாஸ், அது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பனானா சாப்பிடும். அப்போ 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 466.66 கிலோமீட்டர்ஸுக்கு இவ்வளோ பனானா சாப்பிட்ருக்கோம். அப்போ வந்து பெண்டிங்காக பார்த்தீங்கன்னா 1000லேருந்து நம்ம இதை ரெடியூஸ் பண்ணோன்னா, சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துடும் 533.33 பனானாஸ் நம்மளுக்கு வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு நம்மளுக்கு ரீச் ஆகிடும். இந்த 0.33ல் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஓகே, அதை நம்ம வந்து கேல்குலேஷன் வர்றப்போ நம்ம மேத்தமெட்டிக்கலாக எல்லாத்தையும் அப்படியே அப்சல்யூட்டாக போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து 500 பனானாஸை அதால் திருப்பி எடுத்துகிட்டு போக முடியும், மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். ஈவன் தோ பர் கிலோமீட்டருக்கு அது ஒரு பனானாவை சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு வந்து இதுதான் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன்னு சொல்கிறோம். இதுவே நீங்கள் ஜென்ரிக்காக டைரக்ட் பிளானில் யோசிச்சிங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பனானா 1000 பனானாஸ் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ டைரெக்டாக ஒரு லோடு எடுத்துனீங்கன்னா அது போய் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்குள்ளார ஃபுல் பனானாஸை சாப்பிட்றோம். ஓகே, அப்போ அது வந்து நம்ம சொல்யூஷனாக எடுத்துக்க முடியாது. அப்போ இது வந்து நம்ம ஆப்டிமல் வே. நம்ம வந்து நம்பர் ஆஃப் பனானாஸை 1000 குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3000 இருந்தது, அடுத்து 2000 பனானாஸ் வரப்போ நம்மளுக்கு வந்து 200 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் ஆகிருக்கும். 200 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் ஆகிருக்குன்னா அது 1000 பனானாவை சாப்பிட்டுட்டு 200 கிலோமீட்டர் மூவ் ஆகிருக்கும். அடுத்தது 2000லேருந்து 1000. எதனால் இந்த ரிடக்ஷன்னா அது வந்து எத்தனை நம்மளுக்கு டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் தேவைப்படுதுங்கிறதுக்காக இந்த ரிடக்ஷன் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த சொல்யூஷன் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை எப்படி வந்து நம்ம ஏஐ பிளானிங்கில் கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ ஏஐ பிளானிங் அப்படிங்கிறப்ப எதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த பிளானிங் தேவைப்படுதுன்னா, நம்மளுக்கு இந்த டைரக்ட் சொல்யூஷன் தேவைப்படாது. டைரக்ட் சொல்யூஷனில் நம்மளுக்கு இதில் வந்து கொண்டே வர முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணி தான் நம்மளுக்கு கொண்டு வர முடியும். ஸோ வி நீட் அ பிளானிங், ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். அதே மாதிரி இது ஆப்டிமைசேஷன் சொல்யூஷனில் தான் வரும். ஏன்னா நிறையா பாசிபிள் வேஸ் இருக்கும், இது ஒன் ஆஃப் த வே. ஸோ எந்த வேயில் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பனானாஸை இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோங்கிறது தான் இங்கே வந்து நம்மளோட கண்டிஷன்ஸாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து இது ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்குள்ளார வந்துடும். இப்போ இதை எப்படி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஓகேங்களா, ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணணுன்னா அதுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் இல்லைனா ஸ்டேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஸ்டேட் ஸ்பேஸுங்கிறது வந்து ஆல் டுகெதர் ஒரு டைமில் நம்மளுக்கு என்ன இருக்குது? கேமல் இருக்குது, பனானா இருக்குது. கேமலும் மார்க்கெட்டும் ஒன்று தான், அது நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இதில் மாறக்கூடிய வேரியபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பனானாஸ் மாறுது, நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது, இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் எப்படி போடுவோம்னா, ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் எப்படி போடுவோம்னா ரெண்டே பேராமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே தேவைப்படுது. ஒன்று வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அது க்ராஸ் ஆகிருக்கு, ஸோ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் பனானாஸ் அதுக்கிட்ட எவ்வளோ இருக்குது, ஸோ வந்து பனானாஸ் ரிமைனிங். ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு அப்போதைக்கு என்ன தேவைங்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன், இப்போ இனிஷியல் ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஸ்டேட்டு ஆர் இனிஷியல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் 0 கிலோமீட்டர்ஸ் தான் இருப்போம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எங்கே இருக்கோமோ அந்த ஸ்டார்டிங் பிளேஸில் தான் இருப்போம். நம்மக்கிட்ட 3000 பனானாஸ் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டு. ஃபைனல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து க்ராஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ பனானாஸ் நம்ம மேக்ஸிமம் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுது, இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்கணும். ஓகே, ஸோ அட் த டைமில் நம்மளுக்கு என்ன பேராமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஏன்னா ஒரே ஒரு கேமல் தான், அது மாற போகிறதே கிடையாது. ஸோ இந்த வேரியபிள்ஸை மட்டுமே நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் போட்டுடலாம். ஏன்னா எதையுமே ஸ்டேட் ரெப்ரசன்டேஷனில் கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு அதற்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். ஓகே, அதே மாதிரி அடுத்தது வந்து ஸ்டேட் ரெப்ரசன்டேஷனுக்கு அப்புறம் ஆப்ரேஷன்ஸ், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமலால் ஃபார்வேர்டில் மூவ் பண்ண முடியும், திருப்பி ரிட்டர்ன் வர முடியும், அதுக்கப்புறம் அது பனானாவை கேரி பண்ணிக்க முடியும், அதே மாதிரி ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, 4 பாசிபிள் ஆப்ரேஷன்ஸ் தான் இங்கே கொண்டு வர முடியும். இதை ஆட்டோமேட் பண்ணணுன்னா ஆல் பாசிபிள் ஆப்ரேஷன்ஸையும் நம்ம ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் மூவ் பண்ண முடியும் கேமலால், அதே மாதிரி நம்மளுக்கு பேக்கில் ரிட்டர்ன் ஆக முடியும், அடுத்தது
நம்மளுக்கு வந்து பனானாவை கேரி பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, திருப்பி போய் வச்சிட முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஆப்ரேஷன்ஸ். அடுத்து வந்து இதில் காஸ்ட் ஃபேக்டர் இன்வால்வ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பனானா பர் கிலோமீட்டர் அது சாப்பிடும். அது வந்து காஸ்ட் ஃபேக்டர். நம்மளோட ஃபைனல் கோல் என்ன இருக்கும்? ஃபைனல் கோல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பனானாஸை அதோட டெஸ்டினேஷன் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறது தான் ஃபைனல் கோல். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளார வரும். ஓகே, ப்ராப்ளம் சால்விங் இல்லைனா ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அதெல்லாம் வந்துடும். ரெப்ரசன்டேஷனுங்கிறப்ப நம்ம ஸ்டேட் ரெப்ரசன்டேஷனுக்கு கொண்டு வந்துடுவோம். அடுத்தது வந்து ஒன் பாசிபிள் சொல்யூஷன். ரெப்ரசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஃபார்வர்ட், பேக்வேர்டு, கேரி பனானா, ஸ்டோர் பனானா, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்துடும். நம்மளுக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்னு ஒன் பாசிபிள் சொல்யூஷன் நீங்கள் எப்படி போடலான்னா ஸ்டார்டிங்கில் 0 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறப்ப நம்மளுக்கு 3000 பனானாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 200 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ பனானாஸ் இருக்கும்? 2000 பனானாஸ் தான் இருக்கும். அதுக்கடுத்தது எப்போ 1000 பனானாவாக குறையும்? அதுக்கடுத்தது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 533.33 கிலோமீட்டர்ஸ் வரப்போ நம்மக்கிட்ட இருக்க பனானா 1000 பனானாவாக குறையும். ஸோ ஃபைனலாக டெஸ்டினேஷனில் 1000 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிறப்போ நம்மக்கிட்ட டோட்டலாக 533.33 பனானாஸ் பெண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒன் பாசிபிள் சொல்யூஷன். எதுக்காக இந்த கேமல் பனானா ப்ராப்ளமை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எல்லா டெலிவரி சிஸ்டம், அதாவது நம்ம ஸ்விக்கி, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரியான டெலிவரி சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த மாதிரி நிறைய பிக்கப் அண்ட் ட்ராப்ஸ் அவங்களுக்குள்ளார இருக்கும். இதில் வந்து அந்த டெலிவரி பர்சனுக்கான சார்ஜஸ்ஸு, அந்த சில காஸ்ட் ஃபேக்டர்ஸ் உள்ளார இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ இந்த காஸ்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படி ஆப்டிமைஸ்டாக இந்த டெலிவரி சிஸ்டம், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிலவெண்ட் ப்ராப்ளம் இது. ஓகே, ஸோ என்ன பசில் ப்ராப்ளம் நம்ம ஏஐயில் படித்தாலும் நம்ம ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்துக்கு அதிலிருந்து ஒரு ரிலவன்ஸ் இருக்கும். ஸோ ஆல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெலிவரி சிஸ்டம்ஸ் வந்து இதோட சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ரிமைனிங் அந்த டெலிவரி சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்குமே we can find an optimal solution using artificial intelligence. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கேமல் பனானா ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு பசில் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.